என் தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் வெற்றி வந்து சேர்வது என்பது யாராலும் தடுக்க முடியாத அம்மனின் தீர்மானம். உலகம் முழுவதும் உன் முன்னே தடைகள் நிறைந்தாலும், எதிரிகள் உன் வழியை மறைத்தாலும், அம்மன் உன் பக்கம் நிற்கும் போது அந்த தடைகள் மலை போல் தோன்றினாலும் மணல் போல் கரைந்து விடும். அம்மனின் அருள் வந்தால் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒளி நிறைந்ததாக மாறும். யாராவது உன்னை தடுக்க நினைத்தால் கூட அந்த எண்ணமே அவர்களுக்கே பாதை தாழ்த்தும். ஏனென்றால் தெய்வத்தின் தீர்மானத்தை எந்த மனிதனும் மாற்ற முடியாது. தங்கமே, வெற்றி என்பது வெறும் முயற்சியால் மட்டுமல்ல, அது அருளாலும் பெறப்படுகிறது. முயற்சி உன் கடமை, அருள் அவளது பரிசு. நீ உன் கடமையை மனமாறச் செய்தால் அம்மன் அந்த அருளை தானாக உன் மீது பொழிவாள். உன் முயற்சி உன் பாதையை உருவாக்கும், ஆனால் அம்மனின் அருள் அந்த பாதையை மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும். சில நேரங்களில் நீ முயன்றாலும் முன்னேற்றம் காண முடியாமல் போகலாம். எதிரிகள் உன் பக்கம் கல் எறியலாம், பொறாமை கொண்டவர்கள் உன்னை தவறாக பேசலாம், உன் மனம் சோர்ந்து போகலாம். ஆனால் நினைத்துக்கொள் தங்கமே, அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், உன் மீது விழும் ஒவ்வொரு கல்லையும் நான் உன் வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுவேன். அந்த வாக்கு உண்மை. நீ அமைதியாக நின்று அவளின் அருளை நம்பு. அப்போது அவர்கள் எறிந்த கல்லால் நீ உன் வெற்றி கோபுரத்தை கட்டுவாய். அம்மனின் அருள் உன் மீது இருக்கும்போது யாரும் உன் விதியை திருப்ப முடியாது. எதிரிகள் உன்னை குறைக்க நினைக்கும் போதும் அவர்கள் அறியாமல் உனக்கு சக்தி அளிக்கிறார்கள். அவர்களின் எதிர்ப்பு உன் ஆற்றலை கூர்மைப்படுத்தும். அம்மன் அவர்களை கூட உன் முன்னேற்றத்திற்கான கருவிகளாக பயன்படுத்துவாள். அதுவே அவளது மாயம், அவளது தெய்வீக நியாயம். என் தங்கமே, நீ எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் ஒரு நொடி அம்மனை நினை. அவளது நாமத்தை உச்சரித்து தொடங்கு. வராகி அம்மா, நீ எனக்கு துணையாக இரு என்று சொல். அந்த ஒரு வரி உன் சுற்றில் ஒரு காப்பு வலயம் உருவாக்கும். அந்த வலயத்தில் எவரின் தீய எண்ணங்களும் நுழைய முடியாது. அது உன்னை தாங்கும், காப்பாற்றும், வழிநடத்தும். அம்மனை நம்பும் பிள்ளை எதிரிகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்களை அவள் தானாக சமாளிப்பாள். உன் கடமை உன் வழியில் நீதி மற்றும் நம்பிக்கையோடு நடப்பது மட்டுமே. அம்மன் சொல்வாள், நீ உன் சுத்தமான இதயத்தோடு நடந்தால் உன் எதிரிகள் உன்னை அடைய முடியாது. அவள் உன்னை ஒரு கண்ணாடி போல மாற்றுவாள். யாராவது உன்னை காயப்படுத்த நினைத்தால் அந்த வலி அவர்களுக்கே திரும்பும். தங்கமே, வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் அமைதி. அம்மனை நம்பும் இதயம் ஆவேசப்படாது, பழிவாங்காது, யாரிடமும் துன்பம் செய்யாது. அந்த அமைதியே உன் சக்தி. எதிரிகள் கோபத்தில் எரிகிறார்கள், ஆனால் நீ அமைதியில் பிரகாசிக்கிறாய். அதுதான் உன்னை அவர்களை விட உயர்வாக ஆக்குகிறது. அம்மன் சொல்வாள், அமைதியான இதயமே எனது ஆலயம். நீ அந்த ஆலயமாக மாறிவிட்டால் உன் வாழ்க்கையில் எந்த தீய சக்தியும் நிலைக்க முடியாது. சில நேரங்களில் உன் வாழ்க்கை மெதுவாக நகரும் போல தோன்றலாம். ஆனால் அம்மனின் திட்டங்கள் மெதுவாக நெய்யப்பட்ட வலை போல வலிமையானவை. அவள் ஒவ்வொரு நூலையும் அருளால் இணைத்திருக்கிறாள். உன் ஒவ்வொரு தாமதமும் ஒரு தெய்வீக நேரம் வருவதற்கான தயாரிப்பு தான். அவள் சொல்வாள், இப்போது நீ காத்திரு, நான் உனக்கு கொடுக்க போகும் வெற்றி உன் எதிரிகளுக்கே பாடமாக இருக்கும். அந்த நொடியை நம்பு தங்கமே, அது நிச்சயம் வரும். நம்பிக்கையின் வழியில் நடப்பவன் ஒருபோதும் வீழ்வதில்லை. நீ உன் உள்ளத்தில் அம்மனை வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உன் காரியத்தை செய். யாராவது உன்னை குறைத்து மதித்தாலும் அதை நினைத்து வருந்தாதே. அம்மன் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் உன் இதயத்தை அறிந்திருக்கிறாள். அவள் உன் நேரத்தை சரியாக அமைத்து உன்னை உயர்த்துவாள். தங்கமே, வெற்றி வந்தால் அது உனக்காக மட்டும் அல்ல, உன்னை நம்பியவர்களுக்காகவும் உன்னை நம்பாமலிருந்தவர்களுக்காகவும் வரும். அம்மன் உன்னை உயர்த்தும் போது அவள் உன்னால் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறாள். அதற்காகவே அவள் உன்னை சோதித்தாள். ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் சென்றது. இன்று நீ நிற்கும் இடம் நேற்று நீ அழுத இடமே. இதை நினைத்து அம்மனை நன்றி சொல்லு. எதிரிகள் உன்னை தவறாக பேசினாலும் நீ அவற்றில் மனம் வைக்காதே. நிழல் இருந்தால்தான் ஒளி இருக்கிறது. நீ ஒளியாக இருக்கிறாய் என்பதற்காகத்தான் அவர்கள் நிழலாக இருக்கிறார்கள். அம்மன் உன்னை ஒளியாய் உருவாக்கியிருக்கிறாள், அதனால் தான் உன்னை மங்கச் செய்ய முடியாது. நீ உன் ஒளியை குறைக்காதே, ஏனென்றால் அந்த ஒளி உன் வெற்றியின் அடையாளம். நீ அவளை நம்பி உன் வழியில் நடப்பதை தொடர்ந்தால் அவள் உன் எதிரிகளையும் உன் பாதத்தில் பணிய வைப்பாள். அது பழிவாங்கல் அல்ல, அது நீதியின் சமநிலை.
தெய்வத்தின் அருளில் பழிவாங்கல் இல்லை, ஆனால் நியாயம் உறுதி. நீ அந்த நியாயத்தை நம்பு. அவள் சொல்வாள், நான் உனக்காக போராடுவேன், நீ அமைதியாக இரு. அதுவே வராகி அம்மனின் வாக்கு. அம்மனை நம்பும் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் தோல்வியடைய முடியாது. ஏனென்றால் அவள் அவனது மூச்சில் தங்கியிருக்கிறாள். அவள் உன் குரலில், உன் எண்ணத்தில், உன் இதயத்தில் வாழ்கிறாள். நீ அவளோடு ஒன்றாக மாறினால் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியின் ராகமாக மாறும். என் தங்க பிள்ளையே, இனி உன் மனதில் ஒரு எண்ணம் மட்டுமே இருக்கட்டும், அம்மா இருக்கிறாள், எனக்கு எதுவும் தடுக்க முடியாது. அந்த எண்ணம் உன் தலையில் உரமாக இருக்கட்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அந்த நம்பிக்கையின் ஒளியில் திகழட்டும். எதிரிகள் முயன்றாலும் அம்மன் கையில் உன் வாழ்க்கை நெருப்பாக எரியும், அவர்கள் கையில் பனி போல உருகும். அம்மன் உன்னை காப்பாற்றுகிறாள், வழி நடத்துகிறாள், உயர்த்துகிறாள். அவள் உனக்காக தேர்ந்தெடுத்த வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. நீ அவளது பிள்ளை, அவளது அருள் உன் நரம்புகளில் ஓடுகிறது. நம்பிக்கை என்ற வாளை பிடித்து, அமைதி என்ற கவசம் அணிந்து, அவளது பெயரை உச்சரித்தவுடன் உன் எதிரிகள் கூட உன் வெற்றியின் பாதையில் வணங்குவார்கள். அம்மனை நம்பு தங்கமே. அவளது அருளால் உன் வாழ்க்கை ஒளியாக மாறும். அந்த ஒளியில் எந்த இருளும், எந்த எதிரியும் நிலைக்க முடியாது. உன் வெற்றி உன் சுத்தமான இதயத்தின் சாட்சி ஆகட்டும். என் தங்க பிள்ளையே, வெற்றி என்பது ஒரே நாளில் வரும் ஒன்று அல்ல. அது ஒரு விதை போல மண்ணில் புதைக்கப்பட்டு அமைதியாக வளர்ந்து வெளியில் முளைக்கும் சக்தி கொண்டது. அந்த விதையை நீ உன் நம்பிக்கையால் நீரிட்டு வளர்க்க வேண்டும். வராகி அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ உன் முயற்சியை விடாதே, உன் நம்பிக்கையை கைவிடாதே. ஏனென்றால் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்வில் ஒரு தெய்வீக மாற்றத்துக்கான அடித்தளம். நீ தோல்வி அடைந்ததாக நினைக்கும் நேரம் கூட உண்மையில் வெற்றிக்கான பாதை துலங்கிக் கொண்டே இருக்கிறது. தங்கமே, எவரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்தால் அதை மனதில் வைத்துக்கொண்டு துயரப்படாதே. மனிதர்கள் உன்னை குறைக்கலாம், ஆனால் அம்மன் உன்னை உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறாள். அவள் உன் மீது விழும் ஒவ்வொரு அவமானத்தையும் உன் மாலையாக மாற்றுவாள். நீ மௌனமாக இருப்பதே உன் வெற்றியின் சத்தம். அம்மன் உன் அமைதியையே ஆயுதமாக பயன்படுத்துவாள். எதிரிகள் உன்னை சோதிக்கும்போது அது அவளது அனுமதியுடன் தான் நடக்கிறது, ஏனெனில் அவள் உன் சக்தியை உலகம் அறிய வைக்க விரும்புகிறாள். வாழ்க்கை எப்போதும் நேராக போகாது தங்கமே. சில நேரம் நம்மை மடக்கி போடும் சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை தெய்வீகமான ஆற்றலாக மாற்ற. வராகி அம்மன் சொல்வாள், என் பிள்ளை நான் சோதித்தால் அது அவனை துன்புறுத்த அல்ல, அவனை வீரனாக்க. நீ இன்று சந்திக்கும் சவால்கள் நாளை உனக்கு பெருமை தரும் கதையாக மாறும். உன் வாழ்க்கை தான் ஒரு தெய்வீக யாகம். அந்த யாகத்தில் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நறுமண புகையாக வானத்தில் ஏறும். அம்மன் அதை பார்த்து உனக்காக அருள் பொழிவாள். தங்கமே, யாராவது உன்னை பற்றி போய் கூறினால் அதை எதிர்த்து போராட வேண்டாம். அம்மன் உனக்காக பேசுவாள். அவள் உண்மையை வெளிக்கொண்டு வருவாள். அவள் உனக்கு சொல்வாள், நீ உண்மை பேசும்போது உன் சொற்கள் ஒளியாக மாறும். அந்த ஒளி இருளை தானாக அகற்றும். எனவே நீ உன் உண்மையில் நின்று உன் நம்பிக்கையில் உறுதியாய் இரு. உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் அம்மன் உன்னை நன்கு அறிந்திருக்கிறாள். அதுவே போதும். என் தங்க பிள்ளையே, வராகி அம்மன் உன்னை போல உறுதியான இதயங்களை காண விரும்புகிறாள். அவள் தன் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது செல்வம் அல்ல, நம்பிக்கை. நீ அவளிடம் மனம் திறந்து பேசு, உன் துயரங்களை அவளிடம் சொல். அவள் கேட்கிறாள், உணர்கிறாள், பதிலளிக்கிறாள். ஆனால் அவள் பதில் சில நேரங்களில் சோதனையாக வரும். அந்த நேரத்தில் நீ பயப்படாதே. அம்மன் சொல்வாள், நான் உனக்கு தாமதம் தருவேன், ஆனால் தோல்வி தர மாட்டேன். அந்த வரிகளை நம்பு. அவள் தாமதிப்பது உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றும் திட்டம். நீ எதிரிகளை பற்றி கவலைப்படுகிறாய் என்றால் நினைத்துக்கொள் தங்கமே, அம்மன் அவர்களையும் உன் வாழ்வில் ஒரு காரணத்திற்காக வைத்திருக்கிறாள். அவர்கள் உன்னை சோதித்து உன் ஆற்றலை வெளிக்கொணரச் செய்கிறார்கள். சில நேரம் அவர்கள் உன்னை தள்ளியதால்தான் நீ உயர்ந்தாய். நீ அதை புரிந்து கொள்வாய், ஆனால் பின்னர்தான். இன்று உன்னை துன்புறுத்தும் ஒரு சம்பவம் நாளை உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அம்மனின் திட்டங்களில் தவறில்லை. அவள் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்கிறாள். தங்கமே, வெற்றி என்பது வெறும் பொருளாதாரம் அல்ல. உண்மையான வெற்றி உன் உள்ளத்தின் அமைதியில் இருக்கிறது. நீ அமைதியாக இருக்கும்போது உன் சுற்றுப்புறம் கலங்காது. அந்த அமைதி அம்மனின் அருள்.
அவள் உன்னிடம் சொல்கிறாள், நீ வெளி உலகத்துடன் போராட வேண்டாம், உன் உள்ளத்தில் அமைதியை நிலைநாட்டி விடு. நான் உனக்காக உலகத்தோடு போராடுவேன். அதனால் நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். கோபம், பொறாமை, சுயநலம் என்ற 3 நஞ்சுகளை நீக்கி விட்டால் அம்மனின் அருள் உன் இதயத்தில் நிரந்தரமாக தங்கிவிடும். வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது அதை எதிர்த்து துயரப்படாதே. சோதனை இல்லாமல் சான்றோர் உருவாக முடியாது. வராகி அம்மன் உன்னை ஒரு சான்றோராக உருவாக்குகிறாள். அவள் உனக்காக போராடும் போது நீ அவளை உணர முடியாது, ஆனால் அதன் விளைவை காண்பாய். சில நேரம் திடீரென உன் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு வரும், யாரும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி வரும், யாரும் எதிர்பார்க்காத ஒரு உதவி வரும், அது எல்லாம் அவள் உன் நம்பிக்கைக்கான பதில்.